Hello friends, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா TNPSC Combined Technical Service Examination non-interview போஸ்டுக்கான next step என்ன சோ நம்ம அடுத்து என்ன பண்ணனும் சோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இது ஓகேங்களா சோ நமக்கு தெரியும் Combined Technical Service Examination non-interview போஸ்டுக்கான ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க சோ இது வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட் அப்படிங்கறப்ப சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருக்குன்னா கவுன்சிலிங்கும் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் தான் இருக்கு ஓகேங்களா சோ இப்போ யாராருக்குலாம் அந்த கவுன்சிலிங்கும் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வரும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் சோ அதை வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஓகேங்களா சோ ஓவரால் ஒரு அனாலிசிஸ் மாதிரி தான் அது ஓகேங்களா சோ இதுல வந்து நான் ஒரு ஸ்டூடெண்டோட ரிசல்ட் அனாலிசிஸ் கொடுத்திருக்கேன் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும் சோ பேப்பர் 1 மார்க்ஸ் சோ பார்ட் A தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 115.50 பார்ட் B ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து 73.50 வாங்கிருக்காங்க சோ கம்யூனல் கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா BC சோ ஜெண்டர் கொடுத்திருக்காங்க சோ இஃப் யூ ஆர் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியமா இருந்தா உங்களுக்கு இங்கேயும் நமக்கு வந்திருக்கும் ஸ்பெஷல் கேட்டகரி வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க ரிமார்க்ஸ் இருந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா போஸ்ட் நேம் கொடுத்திருக்காங்க ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் வந்து பேப்பர் 2 ஓட மார்க்ஸ் சோ 116.50 சோ டோட்டல் மார்க்ஸ் பாத்தீங்கன்னா 243 வாங்கிருக்காங்க சோ இப்ப ரேங்க் பொசிஷன் ஓவரால் ரேங்க் கம்யூனல் ரேங்க் சோ இப்ப நீங்க ஸ்பெஷல் கேட்டகரியில இருந்து அதோட ரேங்க் நமக்கு வந்துரும் ஓகேங்களா சோ இவங்க வந்து ட்ரிபிளிங் காட்டி நமக்கு மொத்தமா உங்களுக்கு ட்ரிபிளியா இருந்தா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்திருக்கும் ஓகேங்களா சோ நமக்கு மொத்தம் பாத்தீங்கன்னா 1 2 3 5 போஸ்டுக்கு எலிஜிபிள் வந்திருக்கு ஓகேங்களா சோ அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் வந்து 16573487 நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் வந்து TNHBயும் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் TNPDC இருக்கு ஓகேங்களா சோ இந்த 5 போஸ்டிக்கு தான் உங்களுக்கு வந்து என்னன்னா ரேங்கிங் அப்படிங்கிறது வந்திருக்கு ஓகேங்களா சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் ரேங்க் பாத்தீங்கன்னா ஒரு 351 403 243 வந்திருக்கு கம்யூனல் ரேங்க் அப்படின்னு பாக்குறப்ப 179 223 133 வந்திருக்காங்க ஓகேங்களா சோ நான் இப்போ எதுக்காக இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த ரேங்கிங் வச்சுட்டு நீங்க உங்களுக்கு கவுன்சிலிங் வருமா இல்லையான்னு பார்த்துட்டு சோ அட்லீஸ்ட் நீங்க வந்து நெக்ஸ்ட் அடுத்த எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஓகேங்களா சோ அதுக்காக தான் மெயினா இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் வந்து ஓகேங்களா சோ இந்த கோடுக்கு தான் நமக்கு கொடுத்துருக்காங்க எலிஜிபிலிட்டி இதுல பாத்தீங்க அப்படின்னா மொத்தமாவே நமக்கு 4 வேகன்சி தான் இருக்கு ஓகேங்களா சோ எப்பவுமே 1:3 ரேஷியோல தான் கூப்பிடுவாங்க அப்படிங்கிறப்ப 4ங்கிறப்ப 4:12 ஸோ 12 மெம்பர்ஸ் வந்து இந்த போஸ்டிங்காக கூப்பிடுவாங்க ஸோ ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றேன் நான் ஓகேங்களா மேபி 5 கூட இருக்கலாம் ஸோ 20 இருக்கலாம் ஓகேங்களா ஸோ அப்படி பாக்குறப்ப கண்டிப்பா நமக்கு இவங்க கம்யூனல் ரேங்க் கண்டிப்பா கிடைக்காது பிகாஸ் 179 351 நமக்கு கிடைக்காது இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த்துக்கு நமக்கு ஒரு 4 டிபார்ட்மெண்ட் வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கு சோ அப்ப இது சிரமம் தான் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் 1657 பப்ளிக் ஒர்க்ஸ் ஓகேங்களா இதுல வேகன்சி பாத்தீங்கன்னா 67 சோ 67 அப்படிங்கிறப்ப இன்டூ 3 போடுறப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 கிட்டத்தட்ட வரும் சோ அதுல நமக்கு ரேங்கிங் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 223 வந்திருக்காங்க கம்யூனல் ரேங்க் 223 403 சோ இதுவுமே வந்து உங்களுக்கு சிரமம் தான் 403ங்கிறப்ப ஓகேங்களா இல்ல 5 டைம்ஸா இருந்துச்சு அப்படின்னா மேபி பாசிபிள் இருக்கலாம் அதுலயும் உங்களுக்கு பாசிபிள் இன்டூ 5 இல்ல 3 அதை வச்சுக்கோங்க ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அதனோட வச்சுக்கோங்க இந்த ரெண்டுக்குமே ஏஜ் லிமிட் கிடையாது இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா அதர் டிபார்ட்மெண்ட்ஸும் வருவாங்க ஓகேங்களா அதே மாதிரி 3487க்கு அதே தான் சோ இங்க வந்து ஒன்லி 13 வேகன்சி இதெல்லாம் போனா 40 தான் கூப்பிடுவாங்க ஓகேங்களா சோ இது நமக்கு ஈஸியா அப்ளை பண்ணலாம் இவங்களுக்கு அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா சோ இது எல்லாமே டஃப் தான் சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அடுத்த கடைசி கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா TNHPக்கும் TNPDCக்கும் சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 3266 அதாவது 3532 அதாவது ஹவுசிங் போர்டு வந்து நமக்கு 4 வேகன்சி தான் இது ஒன்லி ட்ரிபிள் தான் பட் உங்களுக்கு இதுல 12 மெம்பர்ஸ் 18 மெம்பர்ஸ் தான் கூப்பிடுவாங்க சோ அது சிரமம் தான் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் 3266ல நமக்கு 195 வேகன்சி இருக்கு அப்படி இருக்கிறப்ப இன்டூ 3ங்கிறப்ப நமக்கு ஒரு 300 400 கூப்பிடுவாங்க ஓகேங்களா சோ இந்த ரேங்கிங் நான் எதுக்காக இது சொல்றேன்னா 1:3 ரேஷியோல கூப்பிடுறப்ப அந்த ரேங்கிங் குள்ள நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கவுன்சிலிங்கே ஃபர்ஸ்ட் வரும் சோ ஓகேங்களா சோ அதை பேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வரும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து வெயிட் பண்ணுங்க இல்லைன்னா நீங்க அடுத்த எக்ஸாமுக்கு ஸ்டார்ட் பண்ணிருங்க இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க TNEBல நமக்கு என்னது ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது 32 டிக்ரீஸ் பண்ணிருக்காங்க ஓகேங்களா சோ ஏஜ் லிமிட்டும் மாறும் சோ இது உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா தான் சோ இதை நீங்க கால்குலேட் பண்ணினாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும் சோ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னு நீங்க வந்து அடுத்தது முடிவெடுங்க ஓகேங்களா தேங்க்யூ ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ